ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட மினி சீரீஸ் தான் டொமினோ எஃபெக்ட். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் ஓடி வந்து அப்படி கீழே விழுக மாட்டினியா? என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதுடி. என்கிட்டேருந்து ஓடவை பார்க்குற, அதுக்கு அவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி உங்கள் முடியை அப்படியே பிடிக்க இப்போ நீங்கள் அப்படியே வீர்னு கத்திட்டு வந்துருக்கிறீங்க. ஆக்சுவலி இதில் சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. இது ப்ரெசண்டில் நடக்குது, பாஸ்டோ ஃப்யூச்சரோ கிடையாது, இது ப்ரெசண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் அப்படியே அலறி அடித்து எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ரூமில் ஒரு பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க. இழந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக ஒயிட், எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கு அந்த ரூமே. உங்களுக்கு ஒரு எதுவுமே அங்கே இல்லை, ஒரு பெட்டு நீங்கள் மட்டும் படுத்துருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் காலில் அடிப்பட்டு தான் பார்க்குறீங்க. ஒரு காயம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி தொட்டு பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து இப்போ ஒரு மிரர் மாதிரி இருக்குது, அது முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அப்படியே உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுது, அதில் அப்படியே பார்க்குறீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு எனக்கு எந்த அடியும் படலை, அப்பா நான் நல்லா தான் இருக்கேன், என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி அந்த செவ்வறு மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. அங்கே எங்கே டோர் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்படியே நீங்கள் தட்டுறீங்க, எல்லா இடத்தையும் டோமுன்னு சவுண்டு மட்டும் கேட்குது. நீங்கள் தட்டிக்கிட்டே வரீங்க, கதவு தருங்க, கதவு தருங்க, ஹெல்ப், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ண கத்தி அப்படியே ஃபுல்லாக தட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சவுண்டு எதுவுமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எல்லா பக்கமும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒன்லி ஒயிட்டாக ஒரு 4 பாக்ஸுக்குள்ளே இருந்தால் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சுற்றி முற்றி பார்த்து திருப்பி கதை தட்டி யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ், என்னால் முடியல, என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ், எத்தனால இங்கே இருக்குன்னு கூட தெரியலையே, நான் எப்படி இங்கே வந்தேன், யார் எனக்கு கடத்திட்டு வந்தது, யாருடா, டேய் போகிறம்போக்கு நாயை, நீ மட்டும் கிடச்சேன்னா அவ்வளோதான், டே கதவை தரடா, யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் கதவை திறந்து விடுங்களேன் அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டேன். அப்படியே அழுதுகிட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கே இருக்கோம் எதுவுமே தெரியலண்ணா, எப்படி இருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கதவை தட்ட யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போது ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. நீங்களும் அந்த சவுண்டை கேட்டு பயந்து போய் யார் நீ யார் அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே அப்படியே ஜேகே வந்துட்டு ஒரு செயினை கையில் வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஃப்ரைடே வந்து சார் அப்படின்னு முன்னாடி நிற்க என்ன அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் கூப்பிட சொன்ன பையனை கூப்பிட்டாச்சு, அந்த பையன் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்க. கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஃப்ரைடே. இப்போ கான்ஸ்டபிள் வந்து முன்னாடி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நிற்க, வெளியே இருக்க அந்த பையனை உள்ளே அனுப்புங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னை தான் உள்ள வர சொன்னாங்க போப்பா அப்படின்னு அமுச்சு விட, அவனும் அப்படியே பயந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உள்ளவா அப்படின்னு ஃப்ரைடே சொல்ல, இப்போ அப்படியே உள்ளே வரான் அந்த பையன். ஜேகே அவன்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே பார்த்துட்ருக்க. அவன் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். ஃப்ரைடேவை நீங்கள் உட்கார் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு இடத்துல உட்காரான். சார் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் முழிக்க, இது ஒண்டா பார் அப்படின்னு சொல்லி ஜேகே பா முன்னாடி ஒரு செயினை நீட்ட. அவனுக்கோ பயங்கரமாக வேர்க்குது, மூஞ்செல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. இது ஒண்டா அப்படின்னு கேட்குறான். இல்லையே சார், இது இது யாருதுன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பதட்டத்தில் வளர. அப்படியே ஜேகே ஓ அப்போ இது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டான். இல்லை சார் இது எந்த இல்லை. கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி ஜேகே மறுபடியும் கூப்பிட்டதும் சார் அப்படின்னு வந்து உள்ள நிற்கிறான் ஒருத்தன். இந்த பையனை நீங்கள் காலையில் பார்க்கல? பார்த்தனே சார், 2 தடவை பார்த்தேன். அது வந்து அங்கே கூட்டமாக இருந்துச்சு, அதான் சார். நான் எங்கன்னே சொல்லலை, நீயாவே சொல்கிற. இல்லை சார், அது காலையில் இந்த சாரை நான் அங்கே கூட்டத்தில் தான் பார்த்தேன், அவரும் என்ன அங்கே தான் பார்த்தாரு, அதனால தான் நீங்கள் கேட்டதும் நானே பதில் சொல்லிட்டேன். எப்படியும் அங்கே தான் என்னை பார்த்துருப்பாரு. சரி, காலையில் எல்லோரும் கூட்டமாக நின்னாங்க, நீயும் வந்து அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்த சரி, ஆனால் மறுபடியும் எல்லோரும் போனதும் கொஞ்சம் நேரம் சென்று திரும்பவும் வந்து அங்கே நின்று எதையோ தேடி இருக்க. அப்போ ஒன்று இந்த கான்ஸ்டபிள் பார்த்துருக்காரு, அவர்கிட்ட என்னோடய செயின் தொலைஞ்சிருச்சு, அதை தான் தேடி வந்தேன்னு சொன்னியே, அப்போது இந்த செயின் ஒன்று இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வந்து ஆமாம் சார், ஆமாம் எந்து தான்,
அப்போவே கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு ஃப்ரைடே கிட்ட வரேன். இல்லை சார், அது பயத்தில் பதட்டத்தில் கவனிக்காமல் சொல்லிட்டேன் சார். இது எந்து தான் சார், எந்து தான் சார். அந்த கூட்டத்தில் வந்து நிற்கும் போது தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு சார். அது வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதான் சார் மறுபடியும் வந்து அதே இடத்துல தேடி பார்க்கலான்னு வந்தேன். அப்போ தான் சார் கான்ஸ்டபிள் சாரை பார்த்தேன். அதான் அதான் இது எந்த தான் சார் அப்படின்னு கையிலேருந்து வாங்க பார்க்குறான். ஜேகே விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு, ஸோ அப்போ இந்த செயின் உண்டு அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், எந்த தான் சார், நான் போகலாமா சார்? என்னடா அதுக்குள்ளே போறியா, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து நிற்க. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்கிறீங்க? சொல்லு. அந்த டெட் பாடிக்கும் சாரி உன் லவ்வருக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? யார் சார் என் லவ்வர்? எனக்கு லவ்வர்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே கன்னத்தில் ஓங்கி ஒரு புள்ளீர்னு விட அப்படியே அப்படின்னு அவன் அப்படியே பார்க்க, என்னடா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நீ நடித்தா உனக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் அனுப்பிச்சிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை சார் அப்படின்னு அவன் பயத்தில் அப்படியே வளர, இங்கே பார் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே கிடச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ஸோ உனக்கும் அவளுக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதில் நீ உன் லவ்வரை நீயே கொன்னுட்ட. ஆல்ரெடி இங்கே சைக்கோ கில்லர் கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கனால இந்த மர்டரை நீ அப்படியே அந்த சைக்கோ தலையில் போட்டுடலான்னு நினச்சிருக்கு. ஆனால் ஒன்று நீ தப்பு பண்ணிட்ட தம்பி. சார் நான் எதுவும் அப்படின்னு எனக்கு வார்த்தையே வரல. என்னடா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், எங்களை என்ன சொம்பன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஜேகே வந்து, இது நாள் வரைக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்கா. அந்த சைக்கோவே பிடிச்சிருவோண்டா, அப்போ தெரியும் போலீஸ்னால் என்ன, அது பவர் என்னன்னு. எல்லாரும் போலீஸ்னால் சும்மா திண்டுட்டு தூங்குற தண்டோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? என்னால் காலையில் நடந்த மர்டரை உடனே கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவனையும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி கடுப்பில் சொல்லிட்டு அப்படியே அவர் திரும்பி, உனக்கும் லவ்வருக்கு என்னடா பிரச்சனை, இதுக்கு மேலேயும் மறைச்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிட்ட நெருங்க. அவனுக்கு இங்கே அல்ல இல்லை சார், சொல்லிடுறேன் சார், நானும் அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் சார். ஏண்டா லவ் பண்ண உயிரே எடுத்திருக்கா, இதில் உயிருக்கு உயிராக லவ் பண்ணான் அம்மா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே கடுப்பாயிட்டு இவனெல்லாம் பார்த்தாலே அப்படின்னு துப்பாக்கியை தூக்க. இங்கே ஜேகே டே அவன் அமைதியாக தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம்ல இங்கே விசாரணை, அதுக்குள்ளே என்ன அது தூக்குற, அதுக்கும் நேரம் வரும், அமைதியாக இரு, மேலே சொல்கிறா அப்படின்னு சொல்ல. 2 பேரும் லவ் பண்ணா சார், 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை சார். அப்புறம் தெரியுதுடா மயிறு, அப்புறம் என்னத்துக்குடா அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிவிட்டா அப்படி சொல்லிட்டு இங்கே ஃப்ரைடே குதிக்கிறான். ஜேகேவா டேய் நீ வேற கொஞ்ச நேரம் அடங்குடா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படிங்க அது எங்களையே அறியாமல் ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டா எதை அப்படின்னு ஃப்ரைடே அப்படியே கிட்ட வர, சார் இவரை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கள் சார், பயமாக இருக்குது சார். டேய் நீ அடங்கடா, நீ நோயின்டா, அவன் சொல்கிறத கூட சொல்ல மாட்டான், நீ வெளியே போ அப்படின்னு ஃப்ரைடேவை பிடிச்ச வழியே தெரியல. இங்கே மியா வந்து அப்படியே நிற்கிறா. மியாவை பார்த்து அப்படியே ஜேகே இவனை ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போமா, விசாரணே பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஃப்ரைடேக்கு செம்ம கடுப்பாக்குது. அது எப்படி லவ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு மனசு வருது இந்த மாதிரி நாயெல்லாம் அப்படின்னு சொல்ல. மியாவுக்கும் அதே கோவம் தான். என்னதை அப்படின்னு சொல்லிட்டு மியா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் உள்ளே வந்து, டே பொண்ணுன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக போயிச்சா, கிள்ளிக்கிறியானாங்களாம், உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு பொலின்னு விட. சுத்தம் அவனுக்கு மேலே இருக்காளே இவ அப்படின்னு ஜேகே. ஹே அமைதி, விசாரணை நடத்தும் போது கை வைக்கக்கூடாது, இன்னும் அவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கலை, அதுக்குள்ளே இதுக்கு மேலெல்லாம் கை வைக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே மியாவை நோத்த. சார் என்ன சார் அடிக்கிறாங்க, விசாரணை தான் சொன்னீங்க, நான் கொலை பண்ணேன்னு எந்த சாட்சி சார் இருக்குது, நான்லாம் கொலை பண்ணேன் சார், அவளை லவ் பண்ணேன், ஆமாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், இப்படி ஒரு அப்பாவியை கூப்பிட்டு, டே அப்பாவியாடா நீ அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்படியே வாய்க்குள்ளே கண்ணை விட, ஓ அப்படிங்கிறான். அவன் வாய்க்குள்ளே கன் விட்டனால இங்கே ஜேகே விட்டா சுட்டு தள்ளிடுவோம் போல் நக்கறா மச்சான், நீயும் ஆள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் கொண்டு வந்து வெளியே விட்ட. அப்படியே வந்து ஜேகே டேபிள் மேலே அப்படியே உட்காரான். என்னடா இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தே, திரும்ப சொல்லு. அவன் பயந்து போய், சார் சொல்லிடுறேன் சார், ஆனால் நானா அப்படின்னு அவன் திருப்பியும் சொன்ன அதே பழைய கதையே சொல்ல வர. ஜேகே இதுக்கு மேலே பொறுக்க மாட்டேன்னு அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன்னு சும்மா தான் வாய்க்குள்ள விட்டான். நான் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், எவனுக்கும் எதுவும் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லுவேன். என்னடா பண்ணுவேன், உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படி இறங்கி வர. சார் அப்படின்ட்டு அவன் முழிக்க, லவ் பண்ணுவீங்க, கூட சேர்ந்து சுற்றுவீங்க, ப்ரெக்னென்ட் ஆக்கிவிட்டு அப்புறம் கொலை பண்ணி போட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு கதை விடுவீங்க. ஏண்டா
டேய் பரதேசி, நீ பண்ணதை நான் சொல்லவா அப்படிங்கிறான். சார் கூட சேர்ந்து சுற்றி இருக்கு, அதனால அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. உன் வீட்டில் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அவள் நேராக உன்னை தேடி வந்திருக்கா. நீயோ அவகிட்ட இப்போ முடியாதுன்னு சொல்ல அவள் உன்கிட்ட சண்டை போட அவளை தள்ளி விட்டு அவள் மண்டையில் அடிபட்டு அவள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். சார் அப்படின்னு அப்படியே பார்த்ததை சொல்கிற மாதிரி ஜேகே கடகடன்னு சொல்ல இங்கே அவனுக்கு அப்படியே இல்லை அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். என்னடா கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்குறியா, போலீஸ்டா அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வந்து, அதுக்கப்புறம் நீ இந்த சைக்கோ கில்லர் எப்படிலாம் கொலை பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அதே பேட்டர்ன்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்து அதே மாதிரி அறுத்து போட்டு போயிருக்க. ஆனால் நீ உன்னை மறந்துட்ட தம்பி. நீ என்ன தான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவள் உயிர் எது வழியாக போகுச்சுங்கிறத எங்களால் ஃபாரென்சிக் அனுப்பின உடனே கண்டுபிடிக்க முடியும். இந்த பாடியை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க மண்டையில் அடிபட்டு தான் உயிர் போயிருக்குன்னு. இது அந்த சைக்கோட ஸ்டைலே கிடையாது. சைக்கோட ஸ்டைல் உனக்கு தான் தெரியுமே, அவன் என்ன பண்ணி கொலை பண்ணுவான்னு. சார் சார் தெரியாம பண்ணிட்டு சார், நான் வேணும் அவ்வளோ வேணுக்குன்னு கொலை பண்ணணும்னு அடிக்கல சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம். என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது சூழ்நிலை சார். எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா சார், அவளுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் சார் கல்யாணம் பண்ண முடியும். அதை சொன்னால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை சார். அப்போ என்ன மாநாட்டுக்கடா நீ அவளை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்ட பரதேசி நாயை. உங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுருங்க, அந்த பொண்ணு வாழ வழி தெரியாமல் சாகும். இல்லையா அந்த குழந்தைய பெற்று போட்டுட்டு அது பாட்டுக்கு எவனையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போவோம். ஆக நீங்கள் சந்தோஷமாக இருந்த ஒரு குழந்தைய பெற்று போட்டுட்டு அது நாளைக்கு கஷ்டப்படும். இதெல்லாம் தேவையாடா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கியார அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு, சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஹே குழந்தையாடா நீ, பால்வாடியாக போகிற, தெரியாமல் பண்ணிட்டேங்கிற. இதுக்கு முன்னாடி நீ வந்து அப்படியே தெரியல அப்படின்னு நடித்தப்போ கூட எனக்கு கோவம் இல்லைடா. ஆனால் இப்போ இவ்வளோ சொல்லியும் மறுபடியும் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற பற்றியா, எல்லாமே தெரிஞ்சு தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி தூக்கி, உனக்கு அவள் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் அதனால் போட்டு தள்ளிட்ட. இல்லை நீ அவளை கொலை பண்ணிவிட்டு நீ ஜாலியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சியா? முடியாது. ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, ஒன்றும் இல்லை 2 உயிர் போயிருக்கு. வயிற்றில் இந்த குழந்தையும் அழிச்சிருக்க. நீலாம் ஒரு மனுஷன், உனக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கான்ஸ்டபிள் அப்படின்னு கூப்பிட சார் அப்படின்னு வந்து நிற்கிறான். ஜெகே அவனை அப்படி பிடிச்சி தள்ளி, இவன் நான் லாக்கப்பில் தள்ளுங்க, இவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் உடனே போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. சார் 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 ப்ளீஸ் சார் தெரியாமல் பட்டு சார் சார் அப்படின்னு அவன் கெஞ்சிகிட்டே இருக்கான். ஜெகே அதுக்கு மேலே நிற்கவே இல்லை. அப்படியே பிடிச்சி அவனை தள்ளிட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறான். அவனுக்கோ இப்போ மறுபடியும் உங்கள் நினைப்பு தான் வருது. ஹீரா நீ எங்கடி இருக்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க என்னால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியலடி, நீ எந்த இடத்துல இருக்கன்னு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியலடி அப்படின்னு அவன் அப்படியே வருத்தத்தில் இருக்கா. ஃப்ரைடே மீயாவும் வெளியில் போனவங்க இப்போ உள்ளே வராங்க. ஆச்சா டைம் ஆச்சு, சாப்பிட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கூப்பிட, இல்லைடா எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல, இப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, வா மச்சான் வெளியில் போகலாம், நானும் மீயாவும் வெளியில் போகிறோம் அப்படியே நீனும் இங்கே கூட வா. இல்லை மச்சான் எனக்கு மூடு இல்லை, நீங்கள் 2 பேர் போய் என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே என்ஜாய் பண்ணுறது, என் ஃப்ரெண்டே காணாமல் போயிட்டா, நான் மட்டும் என்ன என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு மீயா வந்துக்கார. மச்சாங்க பாரு, இவ அதுக்கு மேலே நீ அதுக்கு மேலே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஹீராவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம்டா. எப்பட்றா, எத்தனை நாளாச்சு, இன்னும் ஒரு க்ளூ கூட இல்லைடா, எங்கே இருக்கான்னு கூட தெரில, ஐயோ இருக்காளா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மியா புலம்ப. மியோ அப்படின்னு ஜேகே கத்துறான். என்ன உண்மையை தானே சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஒவ்வொரு மர்டர் நடக்கும்போது போலீஸாக இருந்துட்டு இப்படி சொல்லக்கூடாது தான், ஆனால் எனக்கு ஹீரா தான் முக்கியம், அவளை பற்றி நினைக்கும் போது ஏதாவது ஆபத்துக்கு நடந்துருமோன்னு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, நீங்கள் நமக்கு என்னான்னு இருக்கீங்க. எது நான் நமக்கு என்னான்னு இருக்கேனா அப்படின்னு ஜேகே கேட்க, ஐயோ 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா, இதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், வெளியில் போகலாம் வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூப்பிடா. இல்லை நாங்கள் வரல அப்படின்னு 2 பேரும் ஒட்டுக்கா சொல்ல, 2 பேரும் இப்போ என் கூட வரீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கேயே இருந்தீங்க பைத்தியம் தான் பிடிச்சிரும், கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்க, 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி வழுக்க டைமாக ஃப்ரைடே 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜேகே, சரி காரை நான் பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு ஃப்ரைடேவும் மியாவும் இப்போ உள்ளே போகிறாங்க. ஜேகே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வர என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே, சார் உங்களுக்கு கால் அப்படின்னு சொல்கிறா. நானே இப்போ தான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வரேன், அதுக்குள்ளே எனக்கு யார் இங்கே நான் வந்திருக்கேன்னு கால் பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து கால் அட்டன் பண்ண. மியாவும் ஃப்ரைடேவும் உள்ளே போனவங்க என்ன இவனை காணோம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. வரும்போது கரெக்டாக ஜேகே கால் பேசிகிட்டு இருக்க, என்ன இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே எங்கள் ரிசப்ஷன் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே கிட்ட வந்து, மச்சான் என்னாச்சு தெரில மச்சான், யாருனே உள்ளே வந்ததுமே கால்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்தாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அப்படியே ஜேகே திரும்பி, ஆமாம்
யார் கால் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியல சார், இங்கே தான் ரூம் நம்பர் 401லேருந்து கால் வந்துச்சு சார். அவங்க தான் இப்போது இன்ஸ்பெக்டர் ஜேகே உள்ளே வருவார், அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சார் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹலோ ஹலோ யார் பேசுறது, நான் பேசுறது கேட்குதா? ஹலோ, நான் ஜேகே தான் பேசுகிறேன், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சார் சார் என் ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. யார்மா நீ, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் சார் என்னால் இப்போ ஃபோனில் சொல்ல முடியாது சார், ப்ளீஸ் சார் இங்கே வாங்க சார், ரூமுக்கு வாங்க சார், 401 என் ரூம் நம்பர், அங்கே வாங்க சார், உங்ககிட்ட நேரில் தான் நிறைய விஷயம் பேசணும் ப்ளீஸ் சார். நான் இங்கே வர போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி நான் உள்ளே வந்தேன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நீ கால் பண்ண அப்படின்லாம் கேட்குறான். சார் 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 கத்தாதீங்க சார், நான் மேலேருந்து பார்த்துட்டு தான் சார் இருந்தேன், நீங்கள் உள்ளே வரதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்து கால் பண்ணேன் சார், நான் ஆபத்தில் இருக்கேன் சார், ப்ளீஸ் சார் ரூமுக்கு வாங்க சார். இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் வெளியில் வா, இங்கே வந்து பேசு, இல்லை ஃபோனில் சொல்லு, என்னால் ரூம்க்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சார் ப்ளீஸ் சார், என் சுச்சுவேஷன் என்னால் வர முடியாது சார், நீங்கள் இங்கே பார், இங்கே வந்து எதுனாலும் சொல்லு, இல்லாட்டி நான் ரூம்க்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கால் வைக்கப்போ, சார் 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 சரி சார் சரி சார், நானே வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், போயிடாதீங்க சார், நான் வரேன் சார் அப்படின்னு நான் பொண்ணு சொல்கிறா. சரி வா, நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காலை கட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரைடே, என்னடாச்சு யார் தெரியலடா, ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ எமர்ஜென்சியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா, ஆனால் கீழே வேணா வரமாட்டேன், ரூமுக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்றா. என்னடா சொன்ன மச்சான், தவன் பக்கத்தில் இருந்து பார்த்து தானே இந்த, இல்லை மச்சான் நீ போயிருக்கலாம்ல, டே வரட்டும்டா யாராக இருந்தாலும், இது நமக்கு வச்சா ட்ராப்பாக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறான் ஜேகே. ஆமாம் மச்சான், நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, அதுக்கெல்லாம் மூளை இருக்கணும் அப்படின்னு நீயா சொல்ல ஃப்ரைடே. அதே திரும்பி என்னடி சொன்னேன் அப்படின்னா, மூளை இருந்தால் நீ ஒரு போலீஸாடா, மூளை இருக்கிறவன் ஏன்னாது கூப்பிட்டதும் அப்படியே கிளம்பி போயிடுவியா, ஏதோ நமக்கு ட்ராப்பாக கூட இருக்கலாம், இந்த சைக்கோ கூட ஆள் வச்சுருக்கலாம்ல, யாராக இருந்தால் என்ன போய் பார்த்தா தானே தெரியும் அப்படி ஃப்ரைடே சொல்கிறான். ஜேகே ஆமாம் இல்லை, நம்ம ஒன்றும் தனியாக வரலையே, 3 பேர் இருக்கோம், ஒருத்தர் உள்ளே போனாலும் 2 பேர் வெளியே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்தா கூட யாருன்னு கண்டுபிடிச்சிக்கல, சே நமக்கே அது தோணாமல் போச்சு அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்பப்போ நீ கூட மூளை இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல. மச்சான் நீயும் கூட சேர்ந்து என்ன ஓட்டுறியா அப்படின்னு சொல்ல. சரி சரி இப்போது என்ன அந்த பொண்ணை இன்னும் காணோம், வெயிட் பண்ணலாமா போகலாமா அப்படின்னு ஜேகே அப்படியே ஃப்ரைடேவை பார்க்க. அதான் நீ அந்த பொண்ணை வர சொல்லிட்டீல, விடு அவள் வரட்டும், நீ படுக்க இப்போ போய் அந்த பொண்ணை அவனை தேடிட்டு இங்கே வந்துச்சுன்னா, உண்மையிலேயே ஒரு பொண்ணு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும்ல. நீ சொல்கிறதும் சரிதான், சரி நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம், அந்த பொண்ணு வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். அப்படி அந்த பொண்ணு இங்கே வரலனா இது நமக்கான ட்ராப் தான், அந்த ரூமை போய் சர்ச் பண்ணி யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே மச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, பொத்துன்னு இப்போ மேலேருந்து ஏதோ கீழே விழுந்த சவுண்டு, ஒயின்னு சவுண்டு அங்கே அலாரம் அடிக்குது. எல்லாரும் அங்கே கூடி நிற்க, இங்கே ஜேகே ஃப்ரைடே மியா 3 பேரும் என்னடா அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒருத்தர் உள்ளே இருந்த எல்லாருமே அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஓடி போய் கூட்டமாக கும்பலாக நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, கூட்டம் கூடிருச்சு, வாமச்சா வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரைடேவும் மியா ஜேகேன்னு 3 பேர் வெளியில் வந்து அப்படியே பார்க்குறாங்க. அங்கே கும்பலாக நிற்கிறாலாம், எல்லாத்தையும் நகருங்க, நாங்கள் போலீஸ், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி விட்டுட்டு அப்படியே வந்தால் ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிருக்க. அப்படியே கீழே விழுந்து அப்படியே அந்த மண்டை உடஞ்சி அந்த பிளட்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படியே குப்பரை கிடக்கிறா. அப்படியே ஜேகே ஏ மச்சான் இந்த பொண்ணு அப்படின்ட்டு மேலே பார்க்குறான். வந்துட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு தான் 401லேருந்து கால் பண்ண பொண்ணு. அப்படியே ஜேகே டே இது எனக்கு கால் பண்ண பொண்ணாக இருக்குமோ தெரியலையே மச்சான் அப்படின்னு சொன்ன நிமிஷம் ஜேகே அப்படியே இப்போ கடைன்னு ஓடுறான். மேலே அந்த ரூம் தான் இருக்கா, அங்கேருந்து தான் விழுந்திருக்காளா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஃப்ரைடே மியாவும் அடுத்த கட்ட என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாமே வந்து ஆஃபீஸராக மாறிடுறாங்க. ஃப்ரைடே சொன்ன அடுத்த நிமிஷம் மியா கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கிறா. இங்கே ஃப்ரைடே அவங்க நிற்கிறவங்கள்ட்டலாம் யார் நீங்கள் எப்போ வந்தீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறான். மியாவோ சார் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து. ஓகே குட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போய் ரிசப்ஷனில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கால் பண்ண டைம் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் என்ன அந்த ரூமில் இருந்தது அப்படிங்கிறத விசாரிங்க, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மியாவை அனுப்ப. சரி சார் அப்படின்னு உள்ளே போக இவன் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க, அது நகரவே இல்லை. பிகாஸ் அங்கே யாராவது வந்துட்டு சந்தேகப்படமாக தெரியுறாங்களான்னு அந்த கூட்டத்தை அப்படியே சுற்றி முற்றி ஃப்ரைடே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஆம்புலன்ஸ் வருது, எல்லோரும் வழிவிட்டு கொஞ்சம் நகர்ந்து நிற்க. இப்போ ஆம்புலன்ஸில் அப்படியே பாடியை ஏற்றி விட்டான். அந்த இடத்த மார்க் பண்ண அவங்க ஆளுங்களெல்லாம் வர சொல்லி இங்கே வந்துட்டு அப்படியே அந்த இடத்த மார்க் பண்ண அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உள்ள மியாவோ ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட போய் கால் பண்ணாங்களா அந்த பொண்ணு எந்த நம்பர் ரூமில் இருந்தாங்க, 401 மேடம், அவங்க பேர் என்ன,
அப்படின்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவள் கேட்டு வாங்கிட்டு இருக்கா. நான் மேலே ஓடின ஜேகேவோ அப்படியே இப்போ பார்க்குறான். பார்த்தவனுக்கு செம அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. பிகாஸ் 401லேருந்து கரெக்டாக டேரெக்டாக குதிச்சிருக்கா. அங்கேருந்து பார்த்தா அப்படியே கீழே அந்த பொண்ணு விழுந்த இடம் மார்க் பண்ணது அப்படியே தெரியுது. பார்க்குறான், ஷிட், என்னால் தான் நான் தான் ஒரு பொண்ணு உயிர் போக்க காரணமாயிட்டேன். அந்த பொண்ணு கால் பண்ணி கூப்பிடும் போதே வந்திருந்தா அவள் செத்துருக்க மாட்டாளா அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இங்கே எல்லாம் முடிஞ்சது. ஃப்ரைடே வந்துட்டு உள்ளே வரான் மியா கிட்ட. எங்கே ஜேகே இன்னும் கீழே வரல அப்படிங்க. நீ எல்லாம் விசாரிச்சிட்டியா? இதோ விசாரிச்சுட்டே இருக்கு. சரி, இங்கே இருக்கிற எல்லாத்திட்டையும் விசாரி. அந்த ரூமுக்கு யார் யார் போனாங்க வந்தாங்க, காலையிலேருந்து யார் யார் போனாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்களா, எப்போ எத்தனை நாள் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே இப்போ கடைன்னு ஓடி வரான் ஃப்ரைடே. ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஜேகேவோ அந்த செவத்தில் அப்படியே சாஞ்சி அவனால் தாங்கிக்கவே இல்லை. என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம்ல. தப்பு பண்ணிட்டேன். ஒரு போலீஸாக இருந்து நான் ஏன் இப்படி இருந்தேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க. பின்னாடி வந்த ஃப்ரைடே அப்படியே டே மச்சான் அப்படின்னு சொல்லி தட்ட. டே மச்சான் 401 என்னடா பண்ண சொல்கிற? விடு, அதான் இறந்துட்டா. மச்சான் எல்லாம் என்னாலடா. ஆட நீ ஏன்டா எது நடந்தாலும் எப்போ பார்த்தாலும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி பார்த்தா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நான் தான். இல்லைடா மச்சான், நான் அந்த பொண்ணு கூப்பிட்டப்பவே சரி விடு, அதான் முடிச்சு போச்சு. ஆனால் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இது கொலையாக இருந்தால் இருக்கலாம். அவள் ஏதோ ஆபத்துன்னு சொல்லி தானே கால் பண்ணான். கண்டிப்பாக அவள் தற்கொலை பண்ணிக்கலாம் மச்சான். தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ எதுக்கு ஆபத்துன்னு கால் பண்ணி கூப்பிடணும்? அப்போ யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் கூட அவள் பயந்துட்டு ரூமை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு டீட்டெயிலாக சொல்லியிருந்தா கூட நாங்கள் வந்திருப்பேன். ஒரு வேளை நம்ம கீழே வந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னனால அந்த பொண்ணு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர நேரம் அந்த நேரத்தில் அவளை யாரோ தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். அப்படி தான் இந்த கொலை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிகே சொல்ல. கரெக்ட் மச்சான், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. சரி நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே இந்த கதவை டமார்னு உதைக்க. டே என்னடா பண்ணுற? மியா கிட்டே சாவி கொண்டு வச்சிருக்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைடா, நான் உடச்சி உள்ளே போய் பார்க்குறேன். நீ என்ன பண்ணுற? மியா கிட்ட எல்லாரை பற்றியும் நல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லு. இங்கேருந்து யாரும் வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. இருக்கிற எல்லா எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்லு. எப்படியும் இப்போ தான் கொலை நடந்திருக்கு. அப்போது அந்த கொலையாளி இங்கே தான் இருப்பான். எங்கேயும் அவன் தப்பிச்சு போகக்கூடாது. உடனே எல்லாத்தையும் நம்ம ஆளுங்களை வச்சு ரவுண்ட் பண்ண சொல்லு. ஓகே, நான் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்குறேன்னு பேசிக்கிட்டே அப்படியே ஜேகே அந்த கதவை டமாரும் உடச்சி உள்ளே போக. மியா கிட்ட ஆல்ரெடி ஃப்ரைடே வந்து சாவி எடுத்துகிட்டு வர கொண்டு வர சொல்லியிருப்பான். ஸோ மியா கடகடன் மேலே வந்து இந்த சாவி அதுக்கு யூஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே பார்க்க. என்னடா அப்படின்னு மியா எட்டி பார்க்குறா. ஜெக்கு டபாரு கதவை உடச்சிட்டு உள்ளே போகும். இதுக்குடா என்ன இவ்வளோ வேகமாக சாவியை கொண்டு வர சொன்ன அப்படின்னு. சரி, உன்னோட சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா? அந்த பொண்ணை பற்றி விசாரித்தேன். அந்த பொண்ணு ஏதோ ரிப்போர்ட்டர் போல். என்ன சொல்கிற? ஆமாம், அந்தப்படி சொல்லி தான் வாங்கியிருக்கா. அவளோட ஐடியை காமிச்சு. ஓ நீ பார்த்தியா? எல்லாத்தையும் என்கிட்டையும் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோ எந்த பேப்பரோட ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் இந்த சிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதில் உள்ள ரிப்போர்ட்டர் தான் அவள். ஓ அப்போது எதையோ நியூஸை கலெக்ட் பண்ணியிருப்பா. அதில் ஏதோ சம்மந்தப்பட்டவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான். கண்டிப்பாக மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் மியா கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்ட்டு அவள் கீழே போயிடுறா. இங்கே அப்படியே வந்துட்டு ஜேகேவும் ஃப்ரைடே வந்தா அந்த ரூமே சர்ச் பண்ணுறானுங்க. என்ன மச்சான், ஒன்றும் ஒர்த்தாக கிடைக்கும் போல் தோணலையே. எதுவுமே இல்லை. இந்த பொண்ணு ஒரு வேளை காலையில் தான் வந்திருப்பாளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் தேடுறா. அப்படி என்ன இருக்குது இங்கே பாப்பார பேன் கிடக்கு, ஒன்றுமே இல்லை. இதில் ஏதாவது இருந்தால் தேடலாம், ஒன்றும் இல்லாத இடத்துல என்னத்தடா தேட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப. அப்போது கட்டிலுக்கடியில் எதுவும் தெரியுது. மச்சான் தள்ளு அப்படின்னு ஜேகே ஃப்ரைடே நவுத்தி விட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். கட்டிலுக்கடியில் ஏதோ பேக் மாதிரி தருது. டேய் இதுக்கு அடியில் ஒரு பேக் இருக்குடா, எடு மச்சான். கை போக மாட்டேங்குதுடா, ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். ஏன்டா இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையில் கட்டிலுக்கடி இருந்தால் இப்போலாம் எடுக்க முடியாத அளவுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைப்பட்டா எப்படி எடுப்பா அப்படின்னு சொல்லி புலம்ப. ரொம்ப முக்கியம். டேய் ஏதாவது எடுத்துகிட்டு வாடா. இருறா ஏதாவது கிடைக்கதா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதாவது தேடி பார்க்குறான். ஒன்றுமே இல்லை. இருமாச்சா நான் கீழே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் வருத்தான் எது கேட்டாலும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே ஏதாவது கிடைக்கதா பார்க்குறாங்க. ஒரு மாப்பு ஸ்டிக் இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டிக் இருக்குது, இது இந்த கும்பட்டைக்கு கண்ணு தரல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டு அப்படியே இழுக்கிறான். அது அந்த பேக் தான் ஒன்று உள்ளேருந்து வெளியே வருது. பார்த்தா அது ஒரு லேப்டாப் பேகு. அதுக்குள்ளே பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு லேப்டாப் தான் இருக்குது. வெளியில் எடுத்து வச்சு பார்க்குறான். அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்க்க லேப்டாப்பு, அப்புறம் மொபைலு, அப்புறம் ஐடி கார்டு எல்லாமே இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எஸ், சிட்டி நியூஸோட ரிப்போர்ட்டர். வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்கா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறான். பேப்பர் கட்டிங்லாம் அதுக்குள்ளே இருக்குது.
என்ன இந்த நியூஸ் எல்லாம் இவ பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் இந்த சைக்கோ பற்றி அவள் சர்ச் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் தெரிஞ்சுது. அப்படியே எடுத்து பார்க்குறான். ஓ, நம்ம எப்படி இந்த சைக்கோ பின்னாடி ஓடிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இவளும் இந்த சைக்கோவோட நியூஸை தான் இருக்கான். அப்போ கரெக்டாக ஃப்ரைடே மச்சான் இந்த குச்சி போதுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கோட உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு டேய் நானே எடுத்துட்டேன்டா. உனக்கு கையெட்டா அப்புறம் எதுக்கு நான் தண்டமாக வெளியே அனுப்பினேன். லூசு பயலே ஏதாவது எடுத்துக்கூட நான் வெளியிலையாட தேடிட்டு போவேன். இங்கேயே இந்த மாப்பு ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு தான் எடுத்தேன். ஓ சாரி மச்சான் நான் கவனிக்கலை. எட போடா நீ எல்லாம் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி விடு மச்சான் இப்போ அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு அவன் வேகமாக வர. நிறைய இருக்குது இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பேப்பர் கட்டிங்ஸ் அதை கலெக்ட் பண்ண டைரி மாதிரி ஒன்று இருக்குது அதெல்லாம் இருக்குது எடுத்து காட்டுறான். இதுதான் இதில் இருந்தது அப்படின்னு. டே மச்சான் இந்த பொண்ணும் நம்மள மாதிரி இந்த சைக்கோவை பற்றி தான் அது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்துப்பாப்புல. அவனை பற்றின எவிடன்ஸ்லாம் நிறையா எடுத்துருப்பா போலையே. அவனோட நியூஸ் கட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க ஆமாடா அவனை பற்றின நியூஸ் தான் இவள் போட்டுட்டு இருந்திருப்பா போல். ஓ அப்போ ஒருவேளை இந்த கொலையும் அந்த சைக்கோ சம்மந்தப்பட்டிருப்பானா மச்சான் தெரியல மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஃபோனு லேப்டாப் ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான். பட் எல்லாத்துலேயும் பாஸ்வேர்ட் இருக்குது. ஷிட் ஒன்றுமே ஓப்பன் பண்ண முடியலடா. அந்த டைரி இருக்கே அதை ஓப்பன் பண்ணி வரு அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவன் நேம் அவள் ஒர்க் பண்ணுறதுன்னு சில பல அவளோட பர்சனல் இஷ்யூஸ்லாம் பற்றி எழுதியிருக்கு. அதில் கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை. என்ன மச்சான் இதில் எதுவுமே இல்லையடா. என்னடா சொல்கிற ஏதாவது இருக்கும் ஏதாவது பாடுறா அப்படின்னு சொல்ல மறுபடியும் பார்க்க அப்போ ஃப்ரைடே வாங்கி இருடா நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறான். நானும் இவ்வளோ நேரம் பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல உனக்கு மட்டும் தெரிஞ்சுமா அப்படி. இப்போ என்னடா பண்ணுறது சரி எதுக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் என்னென்ன கிடைக்குதோ எல்லா எவிடன்ஸும் எடுத்துகிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஜேகே திடீர்னு ஒரு நிமிஷம் அதை கூட அப்படிங்கிறான். என்ன மச்சான் இவ்வளோ நேரம் நானும் பார்த்தேன் நீயும் பார்த்தேன் ஒன்றுமே தெரியல இப்போ மறுபடியும் மட்டும் என்ன பார்த்து கண்டுபிடிக்க போகிற அப்படிங்க குட்ரா அப்படின்னு சொல்லி வாங்க சரி அப்படின்னு கையில் கொடுத்துறான். அப்போது அதில் வந்துட்டு ஒரு டேட் எழுதி அதை ரவுண்ட் பண்ணியிருக்கு. இது என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இயர் ரொம்ப பழசாக இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு வேளை அந்த பொண்ணோட பர்த்டேட்டாக கூட இருக்கலாம். ஏன் அவள் பர்த்டேட்டை கூட பாஸ்வேர்டாக வச்சுருக்கலாம்ல. இருக்கலாம் மச்சான் நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இது அவள் பர்த்டேட்டாக இருக்கலாம் இல்லை அவள் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டேட்டாக இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பாஸ்வேர்டாக கூட வச்சுருக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே தூக்கி வைக்கிறான். என்னடா ஆச்சு இல்லை மச்சான் ஓப்பன் ஆகலை. அப்போது இந்த டேட் இல்லை அப்புறம் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கா. இதில் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே ஊற்று பார்த்துட்டே இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே தெரில இதில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ மியா சார் அப்படின்னு வந்து நிற்கிறா. என்னாச்சு அப்படின்னு திரும்ப சார் பாடியை வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாச்சு. சரி ஓகே அந்த பொண்ணை பற்றி எல்லாத்தையும் கேட்டாச்சு சார். அந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட். நாங்களும் இதில் பார்த்தோம் அதான் முன்னாடியே சொல்லிட்டே. இல்லை சார் அந்த பொண்ணு காலையில் தான் ரூம் எடுத்திருக்கா. ஈவினிங் சடனாக உங்களுக்கு கால் பண்ணது தான் அவங்களுக்கு தெரியுமா. அது வரைக்கும் இந்த ரூமை விட்டு அவள் வெளியவே வரலையாம். எந்த ஒரு ஆர்டரும் கூட பண்ணலையாம். என்ன சொல்கிற காலையிலேருந்து அப்படியே இருந்திருக்காளா. ஆமாம் சார் அவள் ஒரு ஃபுட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணான். காலையில் வந்ததுலேருந்து அப்படியே தான் இருந்திருக்கா. நான் ஈவினிங் கால் பண்ணது தான் தெரியுமா. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. வெளியிலையும் போன மாதிரி தெரியல. சிசிடிவிலாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். சரி ஓகே இந்த வராண்டாவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தீங்களா அப்படின்னு மியா முழிக்க ஜேகே உன்ட்ட தான் கேட்குறேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வராண்டாவில் யார் வந்தா அங்கேருந்து எப்படி அவள் விழுந்தா அவளாக விழுந்தாளா யாரும் தள்ளி விட்டுருக்காங்களா. இந்த ஆங்கிளில் யோசிக்கலைங்க மியா முழிக்க. அப்போ நீ இதை பார்க்கல அப்படின்னு ஃப்ரைடே பார்க்குறான். இல்லை அது வந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னீங்க. அதான் இங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சிலர் வெளியில் போகணும் அர்ஜென்ட் மீட்டிங் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவனுங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டி மீட்டிங். சரி ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ அவன் வேலை தான் அவனுக்கு முக்கியம். மச்சான் விட்றா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியம் இல்லையா. சரி அப்போ நீ என்ன பண்ணுற ஃப்ரைடே நீ கீழே போ எல்லாரை பற்றி விசாரி. யாராவது சந்தேகப்படம் வந்தால் பிடிச்சி ஓரம் கட்டு. மற்ற எல்லாத்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக என்னன்னு பார்த்துட்டு மீட்டிங் அந்த மாதிரி சொல்கிறவங்கள அட்ரஸ் வாங்கிட்டு அமுச்சு வை. எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும்னு சொல்லிட்டு அமுச்சு விடு. சரி மச்சான். சரி மியா நீ இப்போ என்ன பண்ணுற போய் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நகர. இப்போது அப்படியே வந்துட்டு ஜேகே இல்லை மியா அப்படிங்க. என்ன சார் நானே போய் பார்க்குறேன் அப்படிங்கிறான். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மியா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவன் நிற்கா. நீ என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கா அப்படின்னு ஃப்ரைடே வந்து கேட்க. இல்லை எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல.
உனக்கு தனியாக வெத்தலை பக்கம் வச்சு அழைப்பாங்களா, கீழே வாடி அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடிடுறான். இப்படியே அவங்க 2 பேரும் கீழே வந்து மற்றவங்களெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கா. ஜேகே தான் இப்போ அந்த சிசிடிவி இருக்க ஃபுட்டேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே ஜேகே பார்த்ததும் அங்கே இருக்கிறவன், சார் யார் நீங்கள் பாட்டுக்கா இங்கே வரைக்கும் வரீங்க, உங்களுக்குலாம் இங்கே வரதுக்கு அனுமதி கிடையாது, எங்கள் ஸ்டாஃப் மட்டும் தான் வரணும், வெளியே போங்க சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் யாரும் பார்க்கக்கூடாது, போங்க சார் வெளியே அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த. ஏய் நிறுத்து, நான் வந்துட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்து காட்ட, சார் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு சார், அதான் அதனால தான் சார் யாரையும் உள்ளே விட வேணான்னு சொன்னாங்க, அதான் சார். அதெல்லாம் சரி தான், யாரையும் உள்ளே விடக்கூடாது, ஆனால் நான் போலீஸ், நான் இப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும், பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து நிற்க. அவனும் இப்போ, சார் இது என்ட்ரன்ஸில் உள்ளது, இது எக்ஸிட் கேட் பின்னாடி ஒன்று இருக்குது சார், அதோடது வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை சார், இது 2 தான் மெயின், இங்கே மட்டும்தான் ஆளுங்களும் கூட இருக்காங்க, வேறு எங்கேயும் வழி இல்லை சார். ஓகே அப்படி சொல்லிட்டு எங்கெங்கே சிசிடிவி இருக்குது? சார் எல்லா இடத்துலையுமே இருக்கும் சார், ரூம்குள்ளே மட்டும்தான் கிடையாது, மற்ற எல்லா பக்கமுமே வச்சுருக்கோம் சார். அப்போ வராண்டாலெலாம் கவரப் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆமாம் சார். அவங்க இருந்தது சார், இப்போ இறந்தவங்க இருந்தது 4வது ஃப்ளோர் சார். அந்த இடத்துல இருக்க ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டான். அப்போது அந்த இடத்துல வந்துட்டு திடீர்னு கேமரா பிளர் ஆகுது. ஏய் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சார் தெரியல, நீ இங்கே தானே இருக்க சார், நான் இப்போ தான் சார் டியூட்டிக்கு வந்தேன், இதுக்கு முன்னாடி இருந்தாலும் வேறு சார். என்ன சொல்கிற நீ? ஆமாம் சார், இங்கே நாங்கள் டியூட்டி மாற்றி மாற்றி பார்ப்போம் சார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒருத்தவங்க, நைட் டு மார்னிங் திரும்ப இன்னொரு ஷிஃப்ட்டு, அப்படி தான் சார். இப்போது காலையில் இருந்தவங்க கிளம்பிட்டாங்க சார், நான் இப்போ தான் சார் கொஞ்சம் முன்னாடி வந்தேன். ஓ இப்போது நீ இந்த கொலை நடக்கும்போது சார் நான் அப்போ தான் கரெக்டாக உள்ளே என்ட்ரானேன், அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவர் கிளம்பிட்டார். அப்படியா? அப்போது அவர் இந்நேரம் வெளியே போயிருக்க மாட்டார்ல, உள்ளே தானே இருப்பார்? தெரியல சார். சரி மற்ற ஃபுட்டேஜெலாம் காட்டு, அந்த பொண்ணு காலையில் வந்தது என்ட்ரன்ஸ் ஃபுட்டேஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரில சரியா, பட் ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்க்குறான். அப்புறம் அவனுக்கு எதுக்கும் நான் மியா கால் பண்ணி கேட்குறேன், அடிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மியா கால் பண்ணேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவள் அட்டன் பண்ணுறான். ஏய் மார்னிங் கரெக்டாக அந்த பொண்ணு எந்த டைம்க்குள்ளே வந்து ரூம் புக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க லெக்சரில் இருக்கும்ல, ஸோ டைம் பார்த்து சொல்லு அப்படி சொல்ல. சரி சார் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ போய் கேட்டு அந்த டைமை, சார் ஒரு 10 மணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி போல் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல கேட்குறான். இப்போ அவன் ஃபுட்டேஜை வந்துட்டு காட்டுறான். சார் இது மார்னிங் 10 o'clock உள்ள ஃபுட்டேஜ் சார். வெளியிலேருந்து அந்த பொண்ணு வந்துட்டு எங்கேயோ திரும்பி பார்த்துட்டு வேகமாக உள்ளே வர்றது தெரியுது. என்ன வரும்போது ஏதோ பயந்து உள்ளே வர மாதிரி இருக்குது, பின்னாடி யார் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்படியே ஊற்று பார்த்துட்டே இருக்கான். பட் எதுவுமே தெரில, இல்லையே யாருமே வந்த மாதிரியும் தெரில. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒரு பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவள் வெளியில் வந்ததுக்கான எந்த இதுவும் இல்லை, எல்லா ஃபுட்டேஜும் அவனும் செக் பண்ணி பார்க்குறான். என்ன உள்ளே போனதோடு சரி, வெளியில் எதுக்காகவும் வரவும் எதுவும் ஆர்டர் பண்ண மாதிரி தெரியல, யாரும் அங்கே போகவும் இல்லை அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் அவன் திருப்பி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் கரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கரெக்டாக பால்கனி அந்த முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்து நிற்கிறா. அப்போ தான் கரெக்டாக ஜேகே உள்ளே என்ட்ரு வரான். அது மேலேருந்து பார்த்தா அப்படியே தெரியும். ஸோ அவள் பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து திருப்பி அந்த ரூம்குள்ளே போகிறது இது வரைக்கும் இருக்குது ஃபுட்டேஜ். அவள் உள்ளே போய் கால் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வந்திருப்பா போல். அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை, இந்த இடத்துல மட்டும் பிளர்ராக இருக்குது. அப்போது நான் வரும்போது தான் கரெக்டாக அந்த கொலைகாரனும் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சம்திங் ராங். அப்போது இந்த இடத்துல அவள் இருக்கிறது தெரிஞ்சு இந்த ஃபுட்டேஜை வரைக்கும் அழிச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கானா. இது யாரோ இங்கே இருக்கிறவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. யாராக இருக்கும்? இங்கே நிஜமாவே இந்த 2 வழி தான் இருக்கா, வேறு எந்த வழி இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்க. சார் நிஜமாவே எனக்கு தெரிஞ்சுக்க 2 வழி தான் சார் இருக்கு, ஒன்று ஃப்ரண்ட் கேட், இன்னொன்று பேக் சைட் கேட் அப்படின்னு சொல்ல. எப்படி அங்கே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குல்ல? ஆமாம் சார், நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் சார், இந்த 6 மணிக்கு மேலே உள்ள ஃபுட்டேஜ், ஈவினிங் மேலேருந்து இந்த ஃபுட்டேஜில் யாருமே இப்படி சந்தேகப்படுற வந்த மாதிரி தெரில சார் அப்படின்னு அவன் காட்டுறான். ஜேகே ஒத்து பார்க்குறான், யாராவது சந்தேகப்படுற மாதிரி வராங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி எதுவுமே தெரில, யாராக இருக்கும், ஒரு வேளை இங்கே இருக்கிறவங்க யாரே இருக்குமோ, விசாரித்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் இந்த நல்லா தெரியும்ல, எந்த கேட்டும் இல்லைல்ல, மறுபடியும் எதையாவது நான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி கேட்க. சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்ப, சார் ஒரு வழி இருக்குது சார், இவ்வளோ நேரம் அத்தனடா கேட்டுருக்கா அப்படின்னு அடிக்கிற மாதிரி. சார் சாரி சார், மறந்துட்டேன் சார், ஆனால் அந்த கேட்டை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல,
எந்த இடத்துல சொல்கிறேன் சார்? அது சந்து சார், அது ஒரு சின்ன சந்து சார், இந்த பக்கம் சைடில் இருக்குது சார், ரைட் சைடில். அந்த சந்து வழியாக யாரும் அதிகமாக யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் சார். எங்கள் ஸ்டாஃப் மட்டும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அந்த கிச்சனுக்கு வேணுங்கிற பொருளை அந்த சைடில் இங்கே ஃப்ரண்ட்டில் ஏதாவது வேலையாக இருந்தால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற பொருளை சந்து வழியாக தான் சார் கொண்டு போவாங்க. அந்த வழியில் தான் சார். அங்கே கேமரா இருக்கா? இல்லை சார், அந்த வழி யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அங்கே எந்த கேமராவும் இல்லை சார். ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடன் வெளியே ஓடி வர ஃப்ரைடே என்ன ஆச்சு மச்சான்? இந்த வழியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை, எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே இன்னொரு வழி இருக்கான். என்ன மச்சான் சொல்கிறேன்? ஆமாம், அந்த சந்து, அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரைடே இப்போ ஓடுறாங்க. 2 பேரும் ஓடி போய் அந்த சந்துக்குள்ளே பார்த்தா அது ஒரு குறுகலான சந்து தான், ஒரு ஆள் போகலாம், அவ்வளோதான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. அது வழியாக போனால் அவன் சொன்ன மாதிரி கிச்சன் தான் வருது. உள்ளே போய் பார்க்குறானுங்க, இந்த வழியாக கூட வந்திருக்கலாம்ல மச்சான். ஆனாலும் கிச்சன்லேருந்து மறுபடியும் அவன் போகிற இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கே, எப்படி யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மச்சான். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இங்கே அவனால் இதை செய்யவே முடியாது. கரெக்ட் மச்சான், யார் பண்ணியிருப்பா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே மண்டை குழம்ப யோசிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் விசாரிச்சிங்களா இங்கே எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இப்போ எல்லாரும் அங்கே உள்ளவங்களா? சார் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, இந்த ஹோட்டலுக்கு வந்ததே தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு எல்லோரும் புலம்ப. ஷட் அப், எல்லாத்துக்கும் வேலை இருக்குதான், யாருக்கு இல்லாமல் இருக்குது? ஒரு உயிர் போயிருக்கு, அது எப்படின்னு கண்டுபிடி. ஆமாம், நீங்கள் கண்டுபிடிக்கிற லட்சணத்தை தான் பார்த்துட்ருக்கோமே, இன்னும் நீங்கள் அந்த சைக்கோ கில்லரே கண்டுபிடிக்கல, இதில் இப்போ புதுசாக ஒரு கொலை வேறு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜேகேக்கும் ஃப்ரைடேக்கும் செம்ம கடுப்பாக்குது. மியா அதுக்கு மேலே என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். இதே தான் சொல்கிறீங்க, கொலை தான் நடக்குதே தவிர எதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஆளாளுக்கு இதில் எங்களை கொலையாளி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கீங்க, விட்டிங்கன்னா எங்கள் வேலையை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் புலம்ப. இது சரிப்பட்டு வராது, மற்றவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் விடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரியுறாங்களாங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான் ஒவ்வொருத்தரையும். பட் அவனுக்கு அந்த மாதிரி யாருமே தெரில. இங்கே அப்படியே விசில் சவுண்டு நின்று அவங்க கிட்ட அப்படியே வந்து ஹீரா டார்லிங் அப்படின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.